இன்றைக்கி ஜெயிச்சா நீங்கள் ராஜா, நாளைக்கு நீங்களே நாளைக்கு சரியாக ஆடலைன்னா அதே மக்கள் உங்களை திட்டுவாங்க. நீங்கள் முதல் நாள் போயிட்டு நான் இந்த இடத்துல ரொம்ப நாள் இருப்பேனான்னு தெரியலன்னு சொல்கிறதே வந்து அப்போல்லாம் அது பெரிய கான்ட்ரவர்ஷியலாக பார்ப்பாங்க எல்லாரும். ஏன்னா அப்போல்லாம் வந்து மாற்றி வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி வரும். நீங்கள் அந்த ஜோனில் இருந்தீங்கன்னா உங்களால் ஒரு விஷயம் கூட உருப்பே பண்ண. இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நான் வசந்த் சரவணராஜன். இன்று நம்ம துபாயில் இருக்கோம். உங்களுக்கு தெரியும், நிறைய பிரமுகர்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய நம்ம சேனலில் பேசி வந்துட்டுருக்கோம், நம்ம பத்திரிகையில் வெளியிட்டு வந்துகிட்ருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நபர், ஒரு முக்கியமான நபர் துபாயில், திரு ரமேஷ் அவர்கள். ஒரு 30 ஆண்டுகளாக பேங்கிங், இன்சூரன்ஸ், ஐடி நிறுவனங்களில் வேலை செய்து ஒரு மிகப்பெரிய இடம் இவருக்குன்னு ஒன்று உண்டு. அதை தாண்டி 9 கண்ட்ரீஸில் இவரோட பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி வந்துக்கிட்டு இருக்கார். இஸ் அண்ட் மென்டர் ஆஃப் லீட் ஸ்போர்ட்ஸ். நாட் ஓன்லி லீட் ஸ்போர்ட்ஸ், நிறைய நிறுவனங்களுக்கு இவர் மென்டர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்கார். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு நபரை நம்ம சந்திக்க போகிறோம். யூஸ்வலி இந்த மாதிரி ஆண்டர்ப்ரனராகவே நிறைய பேர் இருந்திருப்பாங்க. பட் ஒரு நல்ல மனித நேயத்தோடையும் இவர் காட்சியளிக்கப்படுறாரு. கொரோனா சமயத்தில் பல்வேறு மக்களுக்கு துபாயிலேருந்து ஒரு நபருக்கு உதவி செஞ்சுருக்கார் மறைமுகமாக. இதை பற்றி தெரிந்து நம்மளோட இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டர் சேனல் இவரை சந்திக்க முன் வந்திருக்கோம். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி ஆண்டர்ப்ரனர் ரிலேட்டடாக நம்ம பேச போகிறோம். அண்ட் அவரோட ஒர்க்ஸை பற்றி நம்ம பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முதல்ல உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு எங்கள் சேனல்ஸுக்கும் எங்களோட மேகசினுக்கும் தெரிய வந்தது. அதை பற்றி உங்களோட ஆண்டர்ப்ரனர் ஜேர்னி, நீங்கள் சமூகத்தில் என்னென்ன ஈடுபாடுகள் பண்ணீங்க, இதை பற்றி நிறைய கேள்விகள் நம்ம பேச போகிறோம். முதல்ல இந்த ஜேர்னி, உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். இந்த ஜேர்னி எப்படி நீங்கள் தொடங்குச்சு? நான் பிறந்து வளர்ந்தது சென்னையில். நல்ல ஸ்கூலில் எங்கள் அப்பா படிக்க வச்சார். ஆனால் 17 வயசில் நாங்கள் வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலை, எனக்கு எங்கள் அப்பானா ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்பா சொன்னார், கண்ணா நீ வேலை பண்ணணும், வேலை பண்ணால். என்னோடய தம்பி என்னோட 4 வயசு சின்னவர். அவர் இப்போது 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தார். என்னோடய அண்ணா காலேஜ் படிச்சுட்டு இருந்தார். ஸோ எங்கள் அண்ணாவை படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருந்தார் அப்பா. ஸோ அதனால் சொன்னேன், ஓகேப்பா நான் என்ன பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து ஒரு கிரிக்கெட் வெறியன்னு சொல்லலாம் அப்போது. அதனால் அடிக்கடி அப்பப்போ கிரிக்கெட் விளையாட போயிடுவேன். சரி, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சரி நம்ம அப்பா சொல்கிறது கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேலை பண்ண ஆரம்பித்தேன். நான் முதல்ல பார்த்த வேலை ஒரு கோவிலில் கணக்கு எழுத போனேன். அப்புறம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் அக்கௌண்ட்ஸ் எழுதினேன். அப்புறம் பாரிஸில் இந்த ராயபுரம் நடப்பேன் டேட்டா என்ட்ரிக்கு. 18 வயசில் எல்ஐசி சேர்ந்தேன், அருப்புக்கோட்டைன்னு ஒரு ஊரில். 8 வருஷம் அங்கே இருந்தேன். ஆனால் முதல் நாள் போய் ஜாயின் பண்ணிட்டு எங்கள் அப்பாட்ட சொன்னேன், இந்த இடத்துல நான் ரொம்ப நாள் இருப்பேன்னு தெரியலப்பா அப்படின்னு. அப்போல்லாம் மொபைல் கிடையாது, ட்ரங்க் கால் போட்டு பேசணும். அதாவது எல்ஐசியில் ஒரு வேலை கிடச்சி நீங்கள் முதல் நாள் போயிட்டு நான் இந்த இடத்துல ரொம்ப நாள் இருப்பேனான்னு தெரிலன்னு சொல்கிறதே வந்து அப்போல்லாம் அது பெரிய கான்ட்ரவர்ஷியலாக பார்ப்பாங்க எல்லோரும். ஏன்னா அப்போல்லாம் வந்து நீங்கள் லைஃப் செட்டில் ஆகிட்டீங்க, இப்படி தானே எல்லாம் பேசுவாங்க. எங்கள் அப்பா வந்து உன்னை யார் முதல்ல ஃபோன் பண்ண சொன்னால், இது ட்ரங்க் கால் புக் பண்ண சம்பளத்தில் கழிப்பாங்க, கிடச்சதை வச்சுட்டு என்றைக்குமே அங்கேருந்து பில்ட் பண்ண பார்க்கணும், அப்படி அவசரப்பட்டுலாம் யோசிக்கக்கூடாதுன்னு. அட்வைஸ் கரெக்டான அட்வைஸ் தான். ஒரு 18 வயசுக்கு என்ன பண்ணணுமோ அதான் எங்கள் அப்பா அன்றைக்கி சொன்னார். சரி, அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷம் போச்சு. 8 வருஷம் கழிச்சு திருப்பி எங்கள் அப்பாட்ட போனேன். அப்போ இப்போது ஐ திங்க் நான் வந்து ஐ நீட் டு டேக் அ பிரேக். அதாவது எனக்கு என்னன்னா, எங்கள் அப்பா இருக்கிறது வந்து என்றைக்குமே நம்ம தப்பாக பேசக்கூடாது, அதாவது ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதே நேரத்தில் அதோட பெட்டராக எதாவது பண்ணணுன்னா அதை நம்ம பாசிட்டிவாக பார்த்துட்டு என்ன எஃபர்ட் எடுக்கணுமோ அதை எடுக்கணும்னு அப்படி தான் அவர் அடிக்கடி சொல்லுவார். அண்ட் சார் வெயிட்டு சரி கண்ணா ட்ரை பண்ணலான்னு நான் அப்போது எல்ஐசி விட்டு பெங்களூரில் ஒரு கம்பெனியை ஜாயின் பண்ணும்போது அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, என்னாச்சு இவனுக்கு, கவர்மெண்ட் ஜாப் விட்டு ப்ரைவேட் ஜாபுக்கு போகிறான், அதோட சம்பளம் கம்மி. அஃப்கோர்ஸ் நம்ம இது ஏன்னா நம்ம ஒரு வேலை ஒரு ஆக்ட் பண்ணுற போது நம்மளை சுற்றி சிலப்போ அப்ரிசியேஷனும் வரும், கிரிட்டிசிசமும் வரும். அப்போ நான் தான் ஒன்று புரிஞ்சுட்டேன், நம்ம ரெண்டுத்தையுமே ஈக்குவலாக எடுத்துக்கணும். அதெல்லாம் வி ஷுட் நாட் கெட் கேரிட் அவே. ரெண்டாவது நான் இங்கிலீஷில் அடிக்கிறது ஜஸ்ட் கட் த அவுட் சைட் நாய்ஸ் அப்படிம்பாங்க. வெளி உலகத்தில் வர சத்தத்தை கட் பண்ணிவிட்டு நம்மளை மட்டும் உள்ளே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா தென் யூ ஆர் இன் சார்ஜ் ஆஃப் யுவர் லைஃப்.
அது ஒரு விஷயம் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஐ நெவர் டர்ன் பேக். இன்றைக்கி நான் இது வந்து என்னோட 9வது கண்ட்ரி. ஸோ நான் எங்கே ஆரம்பித்தேன், இப்போ நான் 32 வருஷம் கழித்து எங்கே இருக்கேன்னு திரும்பி பார்க்குறபோது இது எல்லாத்துக்கும் நான் தான் எல்லாம் பண்ணேன்னு சொல்லிக்கலாம். இல்லை, நான் பாசிட்டிவாக இருந்தேன். சக்ஸஸ் வந்தாலும் ஃபெயிலியர் வந்தாலும் ஐ வாஸ் ட்ரீட்டிங் இட் த சேம் வே. அதே ஜோனில் இருந்துட்டு ஐ வாஸ் கண்டினியூஸ்லி ட்ரைங் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறதும் 2 விதமாக இருக்குது. ஐ சோஸ் தி செகண்ட் ஒன். ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் வரோன்னா நம்ம மட்டும் கிடையாது. நான் அதை ஒரு விஷயம் நான் நம்புறேன், நம்மளுக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குது, ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அது என்ன வேணால் இருக்கலாம். ஏன்னா அந்த கனெக்ட் இல்லாமல் இவ்வளோ ஒரு ஜேர்னி இவ்வளோ போயிட்டு நீங்கள் வரதுன்றது அது சாத்தியமே இல்லை. ஸோ அந்த ஃபிலாசபியில் பார்க்குறப்போ நான் நிறைய மெடிடேஷன் பண்ண ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக நான் படித்த ஸ்கூலில் டிரான்ஸ்லேட்டல் மெடிடேஷன் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அது என்னென்னா அந்த சின்ன வயசில் கற்றுக்கிறது எனக்குமே மனசில் பதியும். ஸோ அது என்னாச்சு, அப்போல்லாம் மார்னிங் சிலப்போ சாப்பிட காசு இருக்காது. அப்போ என்ன பண்ணுவீங்க, ஏதாவது யூ ஹேவ் டு கில் த டைம். அப்படி தான் மெடிடேஷன் ஆரம்பித்தேன். ஆனால் அது வேறு விதமாக இவால்வ் ஆகி இட் கேம் மீ a lot of mental stability. ஸோ இப்போது எனக்கும் என் ஒய்ஃப்குலாம் என்ன, நாங்கள் இன்றைக்கி 3 வேளை சாப்பிட்டாலும் சந்தோஷமாக இருப்போம், ஒரு வேளை சாப்பிட்லனாலும் சந்தோஷமாக இருப்போம். அதனால் எங்களுக்கு இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு எங்களுக்கு அந்த மாதிரி டிமாண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம இவ்வளோ தூரம் இந்த ஜேர்னி வந்திருக்கோம், நம்ம பவரும் பொசிஷனும் இருக்கிற வரைக்கும் நிறைய நல்லது பண்ணிடணும். ஏன்னா அது எப்போ வரும் எப்போ போகும்னு தெரியாது. ஏன்னா நம்ம ஒன்றுமே இல்லாமல் வந்திருக்கோம் இங்கே. இந்த லைஃப் இஸ் அ ஃபுல் சர்க்கிள். ஸோ வி ஷுட் ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் மூவ் ஆன். பட் இது இருக்கிறப்போ நிறைய நல்லது பண்ணிடணும். ஏன்னா அதுதான் the more you do things around your in the society for people around you is the aura and energy you carry with you. உங்கள் தாட் ப்ராசஸ், உங்களோட the way you're wired to think, do things, இதுதான் ஆரா அண்ட் எனர்ஜி. ஏன்னா அதோட ரிசல்ட் தான் இட் கோஸ் அரவுண்ட் யூ அண்ட் யூ கேரி தட் வேர் யூ கோ. அண்ட் ஐம் அ பிக் பிலீவர் இன் தட். நோவேர் டு சம்வேர். கிட்டத்தட்ட 9 கண்ட்ரீஸில் பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க, பல கார்ப்பரேட்ஸுக்கு மென்டர்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்டு நிறைய கிரிக்கெட்டர்ஸ், செலிப்ரிட்டிஸ், ஒரு எல்ஐசியில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மனிதர் இவ்வளோ பெரிய வளர்ச்சி எப்படி சார் சாத்தியம்? இவ்வளோ பெரிய ஒரு நெட்வொர்க், இவ்வளோ பெரிய கான்டாக்ட், இதெல்லாம் எப்படி சார் சாத்தியம்? ரொம்ப சிம்பிள். நான் ஒரு எல்ஐசி எம்ப்ளாயியாக இருந்தேன். அப்போது சேர்ந்தபோது என்னோட ஒரே ஃபிலாசபி என்னென்னா, நான் எவ்வளோ வேலை கற்றுக்கணுமோ அவ்வளோ கற்றுக்கணும் வேலை. அதாவது அப்போவே வந்து காலைல 8 மணிக்கு போய் ராத்திரி 10 மணி வரைக்கும் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோ மேக்ஸிமம் நம்ம அதாவது ஐ ஆல்வேஸ் பிலீவ் ப்ராக்டிக்கல் ப்ரில்லியன்ஸ் இஸ் ஃபார் சுப்பீரியர் தென் அகாடமிக் ப்ரில்லியன்ஸ். நீங்கள் எங்கே வேணால் படிச்சுட்டு வந்திருக்கலாம், நீங்கள் கோல்டு மெடலிஸ்ட் கூட இருப்பீங்க. பட் அது உங்கள் ஒர்க் பிளேஸில் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு தெரியலன்னா இட் இஸ் நோ யூஸ். இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ நிறைய பேரை பார்க்குற போது எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம பழகிட்டோம் வச்சுக்கோங்க, பிரச்சனையே இல்லை. இப்போ நான் ஒருத்தர் போய் பார்க்குறேன், இவரால் எனக்கு என்ன ஆதாயன்ற மைண்ட் செட்டில் நான் போனால் அது ஒரு பார்ட்டர் சிஸ்டம். நான் என்ன கொடுக்குறேன், எனக்கு என்ன திருப்பி வருதுன்னு. நான் அப்படி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் ஏதாவது உதவி பண்ண முடியும்னா பண்ணிவிட்டு நான் போயிட்டே இருப்பேன். எனக்கு அவங்க வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்கன்னு கூட நான் வெயிட் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம அந்த ஜோனில் இருந்துட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். ஏன்னா ஐ ஒன்லி பிலீவ் இன் மை செல்ஃப். அதாவது ஹியூமன் ஃபிலாசபியில் எவ்ரி ஒன் இஸ் காட்னு இருக்குன்னா நமக்குள்ளேயே எல்லாமே இருக்குது. ப்ராப்ளி வி ஹவ் நாட் டிஸ்கவர்ட் அவர் செல்ஸ் டூ மச். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வெரி சிம்பிள். நான் ஏதாவது இது யாராக இருந்தாலும், இங்கே செலிப்ரிட்டி, நான் ஐ டோன்ட் டிஃப்ரென்ஷியேட் செலிப்ரிட்டி. ஏன்னா என்னை பொறுத்த செலிப்ரிட்டிஸும் மனுஷங்க தான். நம்ம தான் அந்த டேக்லைன் கொடுத்து பார்த்தா நம்ம பெர்ஸ்பெக்டிவ்மா. நீங்களாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை. செலிப்ரிட்டி யாராக இருந்தாலும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணிட்டா ப்ராப்ளமே கிடையாது. நம்ம பிரச்சனை என்னென்னா வி கெட் ஹைப்ட் அப். நம்ம வந்து ஒருத்தரை பார்த்தா எக்ஸைட் ஆகி அந்த எக்ஸைட்மெண்ட்டில் சிலப்போ ரியாக்ட் பண்ணுற போது தான் நம்ம செலிப்ரிட்டி ஸ்டேட்டஸ்லாம் வருது. ஒரு மனுஷனாக பார்க்க கற்றுக்கிட்டோம்னாலே நம்ம கிரவுண்டடாக இருந்து சிம்பிளாக ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா போகிறோம். காம்ப்ளிகேட்டே பண்ணிக்க வேணாம் தாட் ப்ராசஸ். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்ஃபேக்ட் நான் எல்ஐசி வேலையை விடுற போது கூட கவர்மெண்ட் ஜாப் விடுறது நிறைய பேர் சொன்னாங்க, எதுக்கு கவர்மெண்ட் ஜாப் விடுற. ஆனால் இன்றைக்கி என்னை கற்றுக் கொடுத்தது எல்ஐசி தான். நான் இன்றைக்கி என்னோடய பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறது எல்ஐசி தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதுக்கு தப்பாக பேசணும், நான் இதான் எதுவுமே, அதாவது இது சுப்பீரியர் இது இன்ஃபீரியர்னே கிடையாது, எல்லாம் ஒரே இதுதான். ஸோ அப்போ தான் நான் இன்றைக்கும் வந்து நான் யோசிப்பேன், நம்ம இருந்தோம் 8 வருஷம் வேலை பார்த்தோம்,
நம்ம பேசிக்ஸ் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு காரணம் இந்த ஆர்கனைசேஷன். ஸோ வி ஷுட் ஆல்வேஸ் பி கிரேட். ஆனால் நம்ம அடுத்த லெவலுக்கு போனோம். ஏன்னா ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் அன் ஆண்டர்ப்ரனர் ஸ்பிரிட், அந்த மைண்ட் செட். இது நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். நீங்கள் கவர்மெண்ட் வேலையில் வேலை பாருங்கள், ப்ரைவேட்டில் வேலை பாருங்கள், எங்கே வேணால் வேலை பாருங்கள். பட் ஒரு ஆண்டர்ப்ரனர் மைண்ட் செட் இருந்தால் நம்மளை புஷ் பண்ணுவோம். நான் இப்போ நான் டிசம்பரில் கார்ப்பரேட் வேலையில் வேலை பார்க்குற வரைக்கும் கூட நான் கேட்பேன், நான் இதுக்கு வர்த்தியா? எனக்கு $1 கொடுத்தா $10 நான் வேலை பார்க்குறேன்னா என் சைட்லேருந்து எதாவது எக்ஸஸ் இருக்கா? நான் என்ன பண்ண முடியும்? நான் இதோட பெட்டராக என்ன பண்ண முடியும்? இந்த கொஸ்டினிங் நம்மளுக்குள்ளேயே இருந்தால் we will evolve. சிலப்போ நம்ம இதை பண்ணலைன்னா வெளியிலேருந்து யாராவது நம்மளை கேள்வி கேட்பாங்க. அப்போ நம்மளுக்கு ஈகோ, we feel insulted, ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி இதெல்லாம் வரும். பட் எல்லோரும் இதே ஜோனில் இருக்கணும்னு அது கஷ்டம்தான். பட் நம்ம அந்த முயற்சி எடுக்கணும். ஒரு ஆண்டர்ப்ரினருக்கு என்ன ஒரு குவாலிட்டி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ரிஸ்க்கு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் தி கரெக்ட் டைம்? பிகாஸ் நீங்களும் உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் ஒரு உடனடியாக வேலையை விடல, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நீங்கள் ரிஸ்க் எடுத்து வேலையும் விட்டீங்க. அந்த 8 வருஷம் நீங்கள் வேலை செஞ்சீங்க ஒரு டைமில், ஓகேங்களா? இங்கே நீங்கள் ரிஸ்க்கும் எடுத்துருக்கீங்க, 2 விஷயமே எடுத்துருக்கீங்க. பட் விச் டூ யூ திங்க் இட் இஸ் ப்ரையாரிட்டி? பர்சனல் சொன்னால் ஐ பிலீவ் இன் டேக்கிங் ரிஸ்க்ஸ். நான் அந்த மாதிரி தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதாவது ஒரு மனுஷன் லைஃப்பில் காசு சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருந்துட்டான்னா அதுக்கு மேலே நீங்கள் என்ன கஷ்டப்பட போகிறீங்க லைஃப்பில்? வேறு ஒன்றும் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு 8 வருஷம் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் இருந்திருப்பீங்களே எல்ஐசியில் இருக்கப்போ. தென் ஒய் டு யூ டூ ரொம்ப நல்ல ரிஸ்க்? ரொம்ப நல்ல கொஸ்டின் இது. அதாவது கம்ஃபர்டபுள் ஜோனுன்றது பர்செப்ஷன். இப்போது நான் சேர்ந்தபோது $2000 சம்பளம். என் தம்பி ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தான், அண்ணா அப்போ தான் காலேஜ் முடிக்கிறதுல இருந்தார். சார் நான் வாங்குகிற சம்பளம் ஊருக்கு அனுப்பிச்சிடுவேன். சார் நான் எல்ஐசியில் இருந்த காலத்துலேயே சனிக்கிழமை மத்தியானம் ஆஃபீஸ் ஹாஃப் டே. சனிக்கிழமை மத்தியானம் சாப்பிட்டா என்னோடய அடுத்த சாப்பாடு மண்டே மார்னிங் தான். ஒரு வாழைப்பழம் ஒரு பால் சாப்பிட தான் காசு இருக்கும். நான் எல்ஐசியில் வேலை பார்த்ததுனால நான் கம்ஃபர்டபுளாக இருக்கேன்னா அது இட்ஸ் அவுட் சைட் வேர்ல்ட்ஸ் பர்செப்ஷன். பட் வாட் யூ கான் த்ரூன்றது நம்மளுக்கு தான் தெரியும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு கஷ்டமாக ஏன் தோணலைன்னா நான் எம்ப்ரேஸ் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே, என்ன பெருசாக என்ன ஆகிட போகுது. அது எனக்கு நேச்சுரலாகவே அந்த ஒரு மைண்ட் செட் எனக்கு அமைஞ்சுது. அது காட்ஸ் கிஃப்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது பெருசாக தெரியல. நான் என்ன பண்ணுவேன், சனிக்கிழமைனா மத்தியானம் அப்படியே ஒரு கோயிலில் போய் உட்காந்துருப்பேன், இல்லை சும்மா அப்படியே ஒரு வாக்கிங் போவேன். அது என்னென்னா ஒரு 20 வயசு பையன் பண்ணுறது ஏன்னா உங்கள் பியர்ஸ் எல்லாம் அந்த டைமில் காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க. 20 வயசு பசங்கள்லாம் காலேஜ் படிச்சுட்டு ஏன்னா தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் லைஃப் ஆல்டுகெதர். ஸோ பட் ஒரு அட்வைஸ் நான் இந்த ஜெனரேஷனுக்கு என்ன விட்டுனா, டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். தேங்க்ஃபுல்லி எனக்கு அந்த தாட் வரல. நான் என்னை கம்பேரும் பண்ணிக்கல. ஏன்னா என் கூட இருந்தவங்க எல்லாமே சம் ஆஃப் தெம் வேர் வெல் ஆஃப். நான் சில பேர் காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க, அவங்கவுங்க ஃபேமிலி சூழ்நிலை சந்தர்ப்பம் சூழ்நிலை மாதிரி. பட் எனக்கு அந்த மாதிரி தோணலை. ஏன்னா எனக்கு சப்போஸ் நான் கம்பேர் பண்ணியிருந்தேன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், ஒரு ரிபெலியஸ் கேரக்டராக மாறி இருக்கலாம், எப்படியோட போயிருக்கலாம். பட் மைண்ட் செட் இஸ் தி கீ. பட் ப்ராப்ளி என் மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணிது. அண்ட் அந்த டைம்லேயும் ஐ கெப் மை செல்ஃப் என்கேஜ்ட். ஏன்னா நான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஒரே ஒரு ஃபிலாசபி தான் சொல்லுவேன், ஜஸ்ட் ஸ்டே பாசிட்டிவ். என்ன வந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு. அது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். சஸ்டெயினார் தான் அதில். யூ ஹவ் டு ஹேங் இன் தேர். டெஸ்ட் மேட்ச்சில் கிரிக்கெட் சொன்னால் ஹேங் இன் தேரும்பாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேஜில் பிட்ச் வேர் அவுட் ஆகிடும், பால் ஓல்டு, நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் லைஃபும். அதெல்லாம் ஸ்போர்ட் லைஃபோட கம்பேர் பண்ணுறது இட் இஸ் வெரி. ஏன்னா இன்றைக்கி ஜெயிச்சா நீங்கள் ராஜா, நாளைக்கு சரியாக ஆடலைன்னா அதே மக்கள் உங்களை திட்டுவாங்க. வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் 1 வீக் உங்களுக்கே மாறும். ஜாதகமே கன்ஃபியூஸ் ஆகிடும் சில நேரத்தில். நேற்றுக்கு இவனுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்தாங்க, இன்றைக்கி அவன் ஆடலைன்னு சொல்லி மக்கள் திட்டுறாங்க. ஒரு 3 நாள் எப்படிலாம் நடக்கும். ஏன்னா ஸ்போர்ட் இட் டீச்சஸ் யூ லைஃப். இன்னொன்று என்னென்னா ரிஸ்க் எடுக்கணும். பட் சம்டைம்ஸ் யூ நீட் டு லுக் அட் சிச்சுவேஷன். அதாவது கண்ட்ரோல்டு ரிஸ்க். அதாவது அதுக்காக போய் பிளைண்டாக அப்படி போகிறது. அது என்ன வேலை பண்ணாலும் உங்களுக்கு தெரிஞ்ச லெவலுக்கு பிளான் பண்ணி திங்க் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். ஏன்னா அன்னோன்ஸ்னு ஒன்று இருக்குது. நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலுக்கு மீறி இருக்குது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. என்னென்னா 2 மைண்ட் செட். ஒன்று கண்ட்ரோல் ரிஸ்க், ரெண்டாவது என்ன ரிசல்ட் வந்தாலும் பரவாயில்ல, நல்லபடியாக போச்சுனாலும் பரவாயில்ல, போகலைனாலும் பரவாயில்ல, ஐ வில் நாட் கிவ் அப். அந்த மைண்ட் செட்டில் இருக்கணும். ரிஸ்க் டேக்கிங்கு இதுவும் நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்தா தான் யூல் பி ஏபிள் டு அச்சீவ் சம்திங் இன் லைஃப். ஏன்னா இப்போது இப்போ நம்ம இந்தியா டீம்ஸ் எல்லா மேட்சும் ஜெயிக்கிறாங்களா? இல்லை. நடுவில் சில மேட்ச் தோக்குறாங்க இல்லையா? அப்போ யூ ஸ்டாண்ட் வித் தெம், ரைட்? கரெக்டாக அப்படி தான் இட் ஒர்க்ஸ். கன்சிஸ்டன்சி அண்ட் ஸ்டேயிங் தேர் இன் த ஜோன், கன்சிஸ்டன்ட் தாட் ப்ராசஸ் இஸ் வெரி க்ரூஷியல். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அக்செப்ட் பண்ணணும். சரி, இப்போ எனக்கு நிறைய மேனேஜ்மெண்ட் பொசிஷன்ஸில்
நானும் சிலப்போ ஐ ஹேட் மை லெசன்ஸ் லேர்ன். சிலப்போ இப்படி போகும், நான் இப்போ யோசிப்பேன், சரி இப்படி பண்ண அப்படி போ, சரி வி நீட் டு திங்க் டிஃப்ரெண்ட்லி. கோர்ஸ் கரெக்ஷன் வந்து எந்த வயசில் வேணாலும் வரலாம். இப்போ நான் 30 வருஷம் இருந்திருக்கேன் இந்த இண்டஸ்ட்ரியில், நான் தப்பே பண்ண மாட்டேன்னு சொன்னால் அதுவே பெரிய தப்பு. ஐ கேன் மேக் மிஸ்டேக்ஸ், ஐ எம் ப்ரோன் டு மேக் மிஸ்டேக்ஸ். பட் ஹவ் ஐ டீல் வித் இட், நான் ஒரு 20 வயசில் பண்ண தப்புக்கும் நான் ரியாக்ட் பண்ணுறதுக்கும் 50 வயசில் பண்ணுற தப்பு ரியாக்ட் பண்ணுறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த மெச்சூரிட்டி அது ஏன் எக்ஸ்பீரியன்ஸுன்றது என்ன சொல்கிறோம், வாட் யூ ஹவ் கான் த்ரூ இன் லைஃப், என்னென்னலாம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, அதுலேருந்து நீங்கள் எப்படி இவால்வ் ஆகிருக்கீங்க, அண்ட் ஹவ் யூ ஆர் டீலிங் வித் சுச்சுவேஷன்றது தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் கோட் பண்ணுறோம். ஸோ அந்த மெச்சூரிட்டி அந்த கம்போஷர் தட் ஹேஸ் டு பி டிஸ்பிளேட். நீங்கள் அந்த ஜோனில் இருந்தீங்கன்னா தென் யூ வில் டிஃபைன் த நெக்ஸ்ட் வே ஃபார்வர்ட். சரி இப்படி ஆகிடுச்சு, சரி அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிப்பீங்க. இன்றைக்கி அங்கே தான் நிறைய பேர் ஸ்டக் ஆகிடுறாங்க. ஓ நான் அப்படி மாட்டி இப்போ அடுத்தது என்ன பண்ணலான்னு தெரியாத போது தே டோன்ட் நோ வாட் டு டூ. அதனால தான் நான் இந்த மென்டரிங்கே நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, ஃபஸ்ட்டு ஐ டோன்ட் டேக் எனிதிங் இன் ரிட்டர்ன், ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் இன் ரிட்டர்ன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது எங்கேருந்தோ எனக்கு கிடச்சிருக்கு, அதை நான் பாசிட்டிவாக இஃப் ஐ கேன் கிவ் இட் பேக் டு சொசைட்டி, என்னால் 2 பேர் முன்னேறினாங்கன்னா எனக்கு சந்தோஷம். என் வாயிலேருந்து காசு அது எதுவுமே வராது. ஏன்னா நம்மளுக்கு வரணுன்றது அது வரும். நம்ம போடுற எஃபர்ட் மட்டும் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இட் வில் கம். இன்ஃபேக்ட் நம்ப மாட்டீங்க, த மொமெண்ட் ஐ டுக் அ பிரேக் ஃப்ரம் த கார்ப்பரேட் வேர்ல்ட் when I was in this zone எனக்கு ஒரு நாளைக்கு 15 மெயில் வரும். Some people are ready to even pay me money, but that is not the only criteria. நீங்கள் எப்போ நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போவே வரும் உங்களுக்கு. நீங்கள் அந்த ஜோனில் இருந்தால் தான் இது புரியும். ஸோ ஆர் யூ என்ஜாயிங் யுவர் லைஃப்? ஏன்னா ரமேஷை வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஐடியில் பார்க்குறேன், பேங்கிங்கில் பார்க்குறேன், திடீர்னு கிரிக்கெட்டில் ஒரு ஈவெண்ட் பார்க்குறேன், லீவ் ஸ்போர்ட்ஸு அண்டு நிறைய பிஸ்னஸஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. வேறு செக்டரில் நான் ரமேஷ் அவர்களை பார்க்குறேன். இது உங்களுக்கு ப்ரெஷரைஸ்டான ஒரு சுச்சுவேஷன் கொடுக்கலையா? இல்லை, அது எதுக்கு ப்ரெஷர் வரணும்? இப்போ வெரி சிம்பிள், என்னால் முடிஞ்சால் பண்ண போகிறேன், முடியலன்னா எனக்கு யார் தெரியுமோ அவங்க வழியாக ட்ரை பண்ணுவேன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. பட் அவங்களுக்கு அது கிடைக்கணுன்றது அது கிடைக்கும். How do you handle different sector at a time? அது ப்ராப்ளி ஒரு காட்ஸ் கிஃப்ட்னு சொல்லலாம், மெடிடேஷன்னு சொல்லலாம். 3வது அக்செப்டபிலிட்டி. ஏன்னா இப்போ உங்கள் மைண்ட் காமாக என்ன இருந்தாலும் லெட் இட் ஹேப்பன், ஐ வில் டீல் வித் இட். பட் அஸ் லாங் அஸ் யூ பிலீவ் தட் யூ ஆர் டூயிங் த ரைட் திங், யூ ஆர் கோயிங் ஆன் த ரைட் டைரக்ஷன் அண்ட் யூ ஆர் நாட் வரிட் அபவுட் தி ரிசல்ட்ஸ், உங்களுக்கு அந்த இம்பேக்ட் குறைஞ்சிரும். அதாவது ரிசல்ட்டை பற்றி மட்டும் அதை பற்றி நினச்சிட்டு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, ஓ அது இப்படி தப்பாக போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அது மாற்றி வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி வரும். நீங்கள் அந்த ஜோனில் இருந்தீங்கன்னா உங்களால் ஒரு விஷயம் கூட உருப்படியாக பண்ண முடியாது. 2வது என்ன கேட்டிங்கன்னா, ஏன் இப்போது நான் 30 வருஷம் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லணுன்னா நான் அதை எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவேன்? வாட் ஐ ஹவ் சீன் இன் திஸ் 30 years of ஒர்க் லைஃப், இஃப் ஐ எம் டீலிங் வித் அ 20-year-old kid who has not walked that path, அந்த பாதையை அவங்க கடந்து வரலன்ற போது அப்போ என்னோடய கடமை இல்லையா டு யூஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் give that person the composure, the calmness, the assurance. இப்போ யங்கர் ஜெனரேஷனுக்கு எப்படி நீங்கள் அதை கொடுப்பீங்க, அந்த பாசிட்டிவ் அவுட்லுக், இதெல்லாம் இப்படி நடக்கும், இதெல்லாம் இப்படி தாண்டி வரணும், இதை சஸ்டெயின் பண்ணணும், இப்படி யோசிங்கன்னு நீங்கள் சொல்கிற நிலைமையில் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் காமாக இருக்கணும். நம்ம அந்த ஸ்பேஸில் இருந்தால் தான் அடுத்தவங்களுக்கு பண்ண முடியும். இப்போது நான் உங்ககிட்ட நான் வந்து ஒரு ஜோனில் நானே என்னை சந்தேகப்பட்டுட்டு ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருந்தால், வசந்த் பார்த்துக்கோங்க, அடுத்த நிமிஷம் ஜாக்கிரதையாக இருங்க, நீங்கள் இப்படியே பேசாமையே இருந்தீங்கன்னா எனக்கே தெரியாது என்ன நடக்கும். நான் பேச நீங்கள் என்ன நினைப்பீங்க, என்ன இந்த ஆள் போய் நானே ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன், இவர்கிட்ட போனால் இந்த ஆள் என்ன 10 ஸ்டெப்பு பின்னாடி தள்ளி விட்ட மாதிரி இருக்குது, பயம் ஜாஸ்தி எடுத்துன்னு நினைப்பீங்கன்னா மாட்டீங்க. சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் தான். அதாவது when you live a life with what you have without any expectations and when you want to do only good to people around you. ஏன்னா நல்லது செய்கிற போது கூட நிறைய உங்களுக்கு சேலஞ்சஸ் வரும். 10 பேரில் 5 பேர் வேறு விதமாக பேசுவாங்க, 3 பேர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, 2 பேர் நியூட்ரலாக இருப்பாங்க. நம்ம வந்து இதுக்கெல்லாம் நம்ம பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தால் நம்ம வேலையை செய்ய முடியாது. அதனால் ஐ ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் மை கிரிட்டிக்ஸ். என்னை யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ஏன்னா சிலப்போ அவங்க சொல்கிறதுலையும் சில இருக்கும், ஏன்னா எவ்ரி ஒன் மேக்ஸ் மிஸ்டேக்ஸ் இல்லையா. ஸோ வி டேக் சம் குட் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் தெம். அதாவது நம்மளுக்கு வேணுங்கிறது மட்டும் எடுத்துகிட்டு வேணான்றது விட்டுறணும். அதாவது உங்களை யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து எதாவது பெட்டராக பண்ண முடியுமா
அதுலேருந்து ஒரு பாடம் ஒரு லெசன்ஸ் லேர்ன்ட் எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணணுமா, நம்மளுக்கு அப்ளிகபிளாக இருந்தாலும் எடுத்துக்கணும், இல்லை நம்ம ஜேர்னியில் பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். ஸோ இந்தியன் ஒரு ஆஸ் எ இந்தியனா ஒரு இந்தியர் ஆண்டர்ப்ரனருக்கு ஒரு ஃபியூ குவாலிட்டிஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னா அது என்னென்ன குவாலிட்டிஸ் அது? See, ஆஸ் an இந்தியன் எனக்கு வந்து இன்றைக்கும் நான் இந்தியா ஐம் அ வெரி பேட்ரியாட்டிக். எனக்கு வந்து நம்ம நாடு தான் ஃபஸ்ட்டு, பாக்கி எல்லாம் அப்புறம் தான். ஏன்னா ஐம் அ பிக் பிலீவர் இன் தட். நம்மக்கிட்ட இருக்கிற கல்ச்சர் இஸ் வெரி ரிச். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இப்போ வெளிநாட்டில் வந்தோன்னா நம்ம யோசிக்கிறோம், நம்ம கல்ச்சரை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணுமா, ஆர்டிஃபிஷியலாக சில பேர் மாற்றிப்பாங்க. ஐ டோன்ட் டூ தட் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் டுடே ஆன் இன்ஃபேக்ட் தெர் ஆர் so many of my friends who live in other countries used to ask me, how are you doing meditation, எப்படி பண்ணுற நீ? I could see a lot of clarity on your face. சரி, என்கிட்ட நிறைய என்னோட அதர் நேஷ்னாலிட்டிஸ் ஃப்ரெண்ட்ஸ் have told me, நீ வரும்போது இந்த ஆர் எனர்ஜி இஸ் வெரி இன்ஃபெக்ஷியஸ், நீ நிறைய கேட்கணும்னு உன்னை பார்த்தா நான் பிளாங்காக போய்ட்றேன், எங்களுக்கும் சொல்லிக் கொடு, we want to learn. இன்ஃபேக்ட் என்னோட பூஜா ரூமுக்கு there are so many people who have come எனக்காக ப்ரே பண்ணி. இட்ஸ் நாட் அபவுட் ரிலிஜன், இட்ஸ் பிகாஸ் இட் டீச்சஸ் யூ அபவுட் வேல்யூஸ், ஹவ் யூ ஹவ் டு லிவ், ஹவ் யூ ஹவ் டு அப்ரோச் யுவர் பீப்புள் அரவுண்ட் யூ, எப்படி இருக்கணும். ரிலிஜன்லாம் அதுக்கப்புறம், பட் ஃபர்ஸ்ட் ஹூ யூ ஆர், பி அ குட் ஹியூமன் பீங்ஸ். அண்ட் நம்ம இந்தியன் கல்ச்சர் இஸ் ஹெரிட்டேஜ் இஸ் வெரி ரிச். நம்ம வந்து என்ன, நம்ம இக்னரன்ஸ் இஸ் பிளஸ். சில பேர் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் என்ன நினைக்கிறேன், இது அவங்க யார் யாருக்கு என்ன தெரியுமோ அதுதான் கரெக்டுன்னு தானே எடுத்துப்பாங்க. ஸோ ஆஸ் an இந்தியன் ஆண்டர்ப்ரனர் நான் ஒரே ஒரு என்ன, ஐ வாண்ட் டு see மோர் இந்தியன்ஸ் அவுட் இன் தி இப்போ நிறைய இப்போ யூஎஸில் எடுத்திங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த CEOs ஆர் இந்தியன்ஸ். ஹவு டு யூ see so many Indians coming there? Because our culture is such. நம்ம வந்து we don't react so quickly for things. We wait, we analyze, and we fairly we are patient people. We are tolerant. And I see there are so many aspects which are there. I know that overseas there are so many Indians who have reached the top. I'm not the quote, use ஒரு எக்ஸாம்பிளாக கோட் பண்ணுறேன். ஆனால் அதே சமயத்தில் CEOs மட்டும் தானே இருக்காங்க, ஓனர்ஸ் தேர் நாட் ஓனர்ஸ். அண்ட் இஃப் யூ சி லாஸ்ட் இயரில் சைனாவை தான் அதிகமான பாப்புலேஷன்ஸ் இந்தியா தொட்டுருச்சு. ஸோ அந்த கட்டத்தில் பட் அதே சமயத்தில் நிறைய கார்ப்பரேட் உள்ளே வராங்க, நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ் உள்ளே வராங்க, நிறைய லேபர்ஸாக தானே இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அவுட் சோர்சிங்க்கு நிறைய இங்கே உள்ள மக்கள் தான் இருக்கிறாங்க. டு யூ சி திஸ் ஆஸ் அ ப்ளஸ் ஆர் மைனஸ்? ஏன்னா ஆண்டர்ப்ரனர்ஸ் உருவாகிறது இல்லை, ஒர்க்கர்ஸ் தான் அதிகபட்சமாக உருவாகி. இட் இஸ் அ டபுள் எட்ஜ் ஸ்வார்ட். இப்போது நீங்கள் நம்ம ஜோஹோ எடுத்துக்கோங்களே, ஸ்ரீதர் வேம்பு, அது எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் தெரியும் இல்லையா? ஆமாம். அவர் இப்போ எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காரு? தென்காசி. யாராவது நினச்சி பார்ப்பாங்களா? அவ்வளோ பெரிய கம்பெனி. அவர் எனக்கு தெரிஞ்சு நான் வேஷ்டி சட்டையோடு தான் பார்த்துருக்கேன். தென்காசியில் உட்காந்து ஆப்ரேட் பண்ணுறது, இஸ் ஆக்சுவலி கிவிங் அ மெசேஜ் டு த வேர்ல்டு. முன்னெல்லாம் என்னென்னா ஒரு ஆண்டர்ப்ரனர் ஒரு பெரிய கம்பெனி இருந்தால் கூட இப்படி தான் இருக்கணும்லாம் இருந்தது. பட் இஸ் பிரேக்கிங் ஆல் தோஸ் திங்ஸ். ஃப்ரெஷ் ஒர்க்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. இவங்கெல்லாம் இந்தியன் ஆண்டர்ப்ரனர்ஸ் வேர் தீஸ் சொல்யூஷன்ஸ் ஆர் பீயிங் யூஸ் குளோபலி. சரி, என்னோட வியூ இந்தியா இஸ் சேஞ்சிங். ஓகே. ஏன்னா இட்ஸ் அ ஜேர்னி. அதாவது இட்ஸ் எ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சி லெவல் பொசிஷனுக்கு போனால் தான் யூ வில் கெட் அ பேர்ட்ஸ் ஐ வியூ. அதாவது மலைக்கு கீழே இருந்து பார்த்தா மலை பெருசாக தெரியும். நீங்கள் மலை உச்சியில் போய் உக்காண்டு அப்புறம் இப்படி சுற்றி பார்த்தா அந்த ஊர் எவ்வளோ பெருசு, உங்கள் பக்கத்தில் என்னென்ன மலை இருக்குது, சின்ன மாதிரி எல்லாம் தெரியும். அப்புறம் தானே நீங்கள் ஒரு முடிவு எடுக்க முடியும். நீங்கள் ஒரு மலையை வாங்கி அந்த மலையை உங்களது ஆக்கலாமான்றதுக்கு. ஸோ இட்ஸ் அ ஜேர்னி இல்லையா? பிகாஸ் யூ ஹேவ் டு வாக் த பாத் அண்ட் தட் பாத் இஸ் நாட் ஈஸி. ஒரு மலை ஏறுனா கல் இருக்கும், முள் இருக்கும். ஏன்னா அதானே ஜேர்னி, அதானே இட் டீச்சஸ் யூ. அவ்வளோ எல்லாருமே அப்படி டக்குன்னு ஏறிட முடியுமா? சார் அங்கே போய் நீங்கள் உட்காந்துட்டு நீங்கள் ஒரு சி லெவலில் இருந்தால் அதுதான் மோஸ்ட் ஆஃப் தி ஆண்டர்ப்ரனர்ஸ் டூ. ஒரு சி லெவலில் இருந்துட்டு வெளில வரவங்க ஆப்வியஸ்லி தே பிகம் ஆண்டர்ப்ரனர்ஸ், ரைட்? மோஸ்ட் ஆஃப் தெம். சில பேர் கன்சல்டன்ஸாக மாறுறாங்க. பட் ஒவ்வொருத்தரோட சூழ்நிலைக்கு, ஏன்னா ப்ரொஃபஷன் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன், இட்ஸ் ஆல்சோ அ காம்பினேஷன் ஆஃப் பர்சனல் சர்க்கம்ஸ்டான்சஸ். ஏன்னா நம்ம எல்லோரும் ஒன்றும் மறக்கக்கூடாது. என்னென்னா நம்ம வேலை பார்க்குறது நம்ம குடும்பத்துக்காக ஃபஸ்ட்டு. ஏன்னா வி ஹேவ் அன் ஆப்ளிகேஷன் அண்ட் டியூட்டி டுவர்ட்ஸ் தம் இல்லையா? அதுதானே ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் ஏன் வேலைக்கு போகிறேன்னா, எனக்கு அப்போது வேலைக்கு போனால் மாதம் சம்பளம் வந்தால் தான் என் பையன் படிக்க வைக்க முடியும், பொண்ணை படிக்க வைக்க முடியும், வீட்டில் சாப்பிட முடியும், மூணு அந்த மாதிரி ஒரு நீட்ஸ் இருக்கு இல்லையா? அது போக தானே பாக்கி யூ திங்க். ஏன்னா நம்ம ஹியூமன் மைண்டுக்கு 24 நேரத்தில். அதனால ஐ ஆல்வேஸ் சே தட் யூ ஹவ் டு வயர் அண்ட் ரீவயர்.
அதாவது டெய்லி வந்து யூ நீட் டு கீப் திங்கிங் ஹவ் யூ கேன் டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி அண்ட் ஐ எம் அ பிக் பிலீவர் இன் டூயிங் திங்ஸ் அன்கன்வென்ஷனலி. ஏன்னா என்னோட இது என்னென்னா ரிஸ்க் எடுத்து ஃபெயில் ஆனால் பரவாயில்லன்னு யோசிக்கிற வேணும். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ண. ஏன்னா இன்வென்ஷன்ஸ்லாம் எப்படி வந்தது? Because they would have failed 1,000 times. The 1,000 first time is when and the invention would have become a discovery, right? அதனால தானே நம்ம இவ்வளோ சொகுசாக இருக்கும். கரெக்ட். யாரோ பட்ட கஷ்டத்துக்கு தானே இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நம்ம காம்ப்ளிசண்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா the world is changing around us. ஸோ நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போடணும், கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நம்ம பண்ணால் தான் அடுத்த ஜென்ரேஷன்ஸ் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி யோசித்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக யுவர் ஆண்டர்ப்ரனர் பண்ணிடும். ஸோ ஒரு 22 காலேஜை முடித்து வரக்கூடிய ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுங்கள்? ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருந்தாலுமே ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன? நான் 3 விஷயம் சொல்லுவேன். லைஃப்பில் அப்பா அம்மாவை மறக்காதீங்க. ஏன்னா எனக்கு வேலைலாம் அப்புறம்தான். எனக்கு எங்கள் அப்பா அம்மா ஃபஸ்ட்டு. ஏன்னா இவ்வளோ தூரம் வளர்த்து ஆளாக்கினவங்களுக்கு நீங்கள் என்றைக்குமே அவங்க நன்றி கடன் இருக்கணும். அது என்ன வேணால் நடக்கலாம். லைஃப் சேஞ்சஸ், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கம்ஸ் ஆஸ் யூ கோ த்ரூ டிஃப்ரெண்ட். அது பேசிக்ஸ்லேருந்து மாறவே கூடாது. பிடிக்கிறதோ பிடிக்கலையோ உங்கள் டியூட்டியை நீங்கள் செய்யணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் திங் இஸ், நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், நான் இதை படிச்சிருக்கேன், நான் இதை கிடச்சா தான் வேலைக்கு போவேன்னு உட்காடுறாங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் ஸ்டார்பக்ஸில் ஈவன் இஃப் நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக்கல் இருந்ததுன்னா இங்கே ஸ்டார்பக்ஸில் போய் ஒரு இன்டர்ன்ஷிப் கெயின் பண்ணி அங்கே இருக்கிற பிஸ்னஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறது இஸ் நாட் இன்ஃபீரியர். ஒரு பீப்புள் சே நான் எனக்கு என்ன ரெலவெண்ட்டோ அதுதான் பண்ணுவேன் அப்படின்னு. த ப்ராப்ளம் இஸ் வி ஹேவ் டு பி மோர் டைவர்சிஃபைட். நாலேஜுக்கு என்றைக்குமே லிமிட்டே கிடையாது. நீங்கள் என்ன வேலை எங்கே பார்த்து எங்கன்னா அதுக்கு நீங்கள் எல்லா இடத்துலையும் கற்றுக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்றது தான் கீ. நீங்கள் அது வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஒரு சரவண பவன் போனாலும் சரி, இல்லை ஒரு ஸ்டார்பக்ஸ் போனாலும் சரி, இல்லை ஒரு ஸ்டார் பிரியாணி போனாலும் சரி, உங்களுக்கு எங்கே போனாலும் யூ கேன் ஆல்வேஸ் லேர்ன் திங்ஸ் ஹேப்னிங் அரவுண்ட் திஸ். அதனால் நான் இப்படி படிச்சுட்டு இப்படி தான் இருப்பேன்னா சில பேருக்கு அமையும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுவாங்க, அது கிடைக்கிற வரைக்கும் போகிறேன்னு. மைண்டை ஆக்டிவாக வச்சுக்கோங்க, ஐடலாக இருக்காதுங்க, ஏதாவது பண்ணிகிட்டே இருங்க. ஹியூமன் லைஃப் இஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ், கஷ்டங்கள்லாம் வந்தால், டஃபர் சுச்சுவேஷன்ஸ் வந்தால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா நான் நிறைய யங்ஸ்டர்ஸில் பேசுகிற போது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு யோசிக்கிறேன். பிகாஸ் தே டென்ட் டு கம்பேர். அது மட்டும் சொல்லுவேன், டோன்ட் ஈவன் கம்பேர். த மோமெண்ட் யூ லுக் அட் ஒன்லி யுவர் செல்ஃப், அந்த கஷ்டமே உங்களுக்கு சீக்கிரம் சால்வ் ஆகும். நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகி மற்றவங்களோட நீங்கள் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் அங்கேயே ஸ்டக் ஆகிடுது. அதனால் 3 அட்வைஸ். அப்பா அம்மா எந்த வேலையாக இருந்தாலும் எடுத்துகிட்டு சின்சியராக இருங்க. புட் இன் யுவர் பெஸ்ட், சேலஞ்ச் யுவர் செல்ஃப் டெய்லி, பி அன்கன்வென்ஷனல். அண்ட் ஃபெயிலியர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்தேன்னா ஹோல்ட் யுவர் கிரவுண்ட். என்ன தான் நடக்கிறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு. ஒன்றும் ஆகிடாது. நம்மளால் வந்து 3 வேளை சாப்பிட்டா தான் வாழணுன்றலாம் எங்கேயும் கிடையாது. எப்படி வேணாலும் வாழலாம். ஹவ் யூ ஆர் ஸ்ட்ரக்சர்ட், ஹவ் யூ ஆர் வயர்ட் டு திங்க். இதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுதான் என் ஜேர்னி. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்தாலும் எனக்கு ஓகே, எதுவாக இருந்தாலும் யூ அக்செப்ட் இட் அண்ட் மூவ் ஆன். அதே நேரத்தில் யாராவது உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா சந்தோஷப்படுங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. உங்களுக்கு அதுலேருந்து வேல்யூ இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பேசாமல் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. ஏன்னா அந்த அவுட் சைட் நாய்ஸை கட் பண்ணிட்டீங்கனாலே இன்டர்னலாக நீ வில் பிகம் எக்ஸ்ட்ரீம்லி கிளியர். ஸோ ரமேஷ் அவர்களை ஆப்பர்ச்சுனிட்டியை நெவர் லூஸ் அப்படின்ற ஒரு இதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா? ஏன்னா நிறைய விதமான விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. திடீர்னு பேஷன் எடுத்து கிரிக்கெட்டை பற்றி லீப் ஸ்போர்ட்ஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க. அண்ட் திடீர்னு பேங்கிங் செக்டரில் பார்க்குறேன், திடீர்னு ஐடி நிறுவனங்களில் பார்க்குறேன், திடீர்னு மென்டார் பார்க்குறீங்க. ஐ திங்க் யூ ஆர் நாட் மிஸ்ஸிங் ஆப்பர்ச்சுனிட்டியா, இல்லை இந்த வேலைக்கு கிடச்சிதான் அதை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு இப்போ யங்ஸ்டர்ஸுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க? அதாவது 2 விதமாக இருக்குது. ஒன்று, ஆப்பர்ச்சுனிட்டி உங்ககிட்ட வர்றது, நீங்கள் என்றைக்குமே யூ ஷுட் லேட்ச் ஆன் டு எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இன் லைஃப். தட் இஸ் ஒன் வே. இன்னொன்று, தேர் வில் பி டைம்ஸ் வேர் யூ ஆல்சோ கோ ஆஃப்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி. நம்மளே தெரியாமல் கூட நம்ம யார்ட்டையா ஒருத்தர் பேசிகிட்டு இருப்போம்,
அவங்க சொல்லுவாங்க, இல்லை ஐ எம் லுக்கிங் ஃபார் சம்ஒன், நான் இந்த இடத்துல ஸ்டக் ஆகியிருக்கேன், என்ன பண்ணுறேன்னு தெரியலன்னு உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னா, தட்ஸ் அ மெசேஜ் ஃப்ரம் த யூனிவர்ஸ் ஃபார் யூ டு கெட் எங்கேஜ்ட் அண்ட் bail that person out. அது ஒவ்வொருத்தரோட சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி இஃப் யூ வாண்ட் டு டூ இட் கமர்ஷியலி தட்ஸ் ஆல் இண்டிவிஜுவல் கால். ஏன்னா அது அவங்க பர்சனல் ப்ரிஃபரன்ஸ், அது நம்ம பேசக்கூடாது. நான் வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் பண்ணுறேன்றதுக்காக மற்றவங்க பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறது தப்பு. அவங்க குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். பட் don't miss any opportunity that comes your way. But if you happen to see any opportunity, don't hold yourself. அது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பேக் யுவர் செல்ஃப், பி கிளியர், ஜம்ப் இன், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட், நிறைய என்ஜிஓஸ் மூலமாக நிறைய விதமான உதவிகள்லாம் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்க. ஸோ இது ஏன், எதற்கு, எப்படி இந்த ஜேர்னி முதல்ல தொடங்குச்சு? இல்லை, அது பேசிக்லி நான் சொன்ன மாதிரி நம்மளே அந்த ரொம்ப ஒரு கம் த ஹார்ட் வே இன் லைஃப்ன்ற போது இட் இஸ் அவர் டியூட்டி டு கிவ் இட் பேக் டு த சொசைட்டி. அதாவது நான் இப்போ சொன்ன மாதிரி பவரும் பொசிஷனும் இருக்கும்போது நிறைய நல்லது பண்ணிடணும். ஏன்னா அது எப்போ வரும் எப்போ போகும்னு தெரியாது. அண்ட் எஸ்பெஷலி ஈவன் யூ ஒர்க் இன் கார்ப்பரேட்ஸ். ஸோ நம்ம சுற்றி இருக்கிற அதாவது நல்லது பண்ணுறதுக்கு கூட யூ நீட் டு டேக் அன் எஃபர்ட். அதுக்கு கூட யூ நீட் டு பி இன் அ பொசிஷன். நீங்கள் அது பண்ணுற போது கூட உங்களுக்கு நிறைய எதிர்ப்பு வரும். ஸோ இதுவும் சிம்பிள் கிடையாது. அதுக்கு 10 பேர் 10 விதமாக தே வில் லுக் அட் யூ வெரி டிஃப்ரெண்ட்லி, டிஃப்ரெண்ட் திங்ஸ் வில் கம். பட் பி கிளியர் ஆன் யர் தாட் ப்ராசஸ். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, என்னை சுற்றி நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பண்ணாமல் விட்டுட்டோன்னு வரக்கூடாதுன்றதில் நினைக்கிறதுல நான் ரொம்ப கிளியராக இருக்கேன். அப்படி என்னால் பண்ண முடியாட்டாலும் அட்லீஸ்ட் ஐ வில் கேதர் பீப்புள் ஆஃப் சிமிலர் மைண்ட்ஸ் டு அட்லீஸ்ட் டூ சம்திங். அதாவது நம்ம எல்லாரோட பிரச்சனையும் தீர்க்க முடியாது, நம்ம அது யாராலையும் முடியாது. நீங்கள் இப்போ பேண்டமிக்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு நாளைக்கு 500 கால்லாம் வந்தால் என்ன பண்ணுவீங்க? இல்லை, ஒரு 100 பேருக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் உங்களால் ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்து செய்ய முடியும். பட் தெர் வில் ஆல்வேஸ் பி சம்திங் லைக் அந்த 4 பேருக்கு பண்ண முடியலன்னு இருக்கும், பட் ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தேவைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் லைஃப்பில். பட் அதுக்காக எல்லாருக்கும் பண்ண முடியுன்றது நினைக்கிறதும் இட் இஸ் நாட் ரியலிஸ்டிக். ஸோ அதனால தான் யூ ஷுட் பி மோர் ப்ராக்டிக்கல். முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ண முடியுமோ பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன நல்லது பண்ணுறோமோ பண்ணிட்டோன்னு இருந்துட்டிங்கன்னா தென் யூ ஆர் ஆல்சோ பீஸ்ஃபுல். நாளைக்கு நம்மளுக்கு எந்த கில்ட்டும் இருக்காது. ஏன்னா அதுதானே அப்ஜெக்டிவ். என்ன மாதிரி 10 பேர் யோசித்தாங்கன்னா the magnitude increases, right? So that is what you do. ஏன்னா the action, the aura and energy what you create is infectious. இப்போ நான் இதை 10 பேருக்கு பண்ணேன்னா இப்போ என் கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? நான் ஒரு 5 பேருக்கு பண்ணுறேன்டா அப்படிம்பாங்க, நான் ஒரு 2 பேருக்கு பண்ணுறேன்டா அப்படிம்பாங்க. ஸோ the count increases slowly. That's how you make the world a better place, right? கம்பெனியை பற்றி வாட் யூ டூ என்னென்னன்றது மக்களுக்கு சொல்லுங்கள். நான் பேசிக்லி இங்கே லீப் ஸ்போர்ட்ஸ்னு மோஸ்ட்லி வி பிரிங் கிரிக்கெட்டர்ஸ் இங்கே டு கெட் தெம் கனெக்டட் வித் தி அகாடமிஸ். ஏன்னா ஒரு அஸ்வின், ஒரு தினேஷ் கார்த்திக், ஒரு சாய் சுதர்ஷன், இவங்க ஏன்னா இவங்களெல்லாம் ஒரு அகாடமியில் இருக்கிற சின்ன பசங்க ஒரு பெரிய கிரிக்கெட்டரோட when they rub shoulders அவங்க பார்க்குற போது, இப்போ அஸ்வின் பார்த்திங்கன்னா 200 பசங்களை ட்ரெயின் பண்ணியிருப்பார். அந்த அவார்ட் செரமனி போது 200 பசங்க பேரையும் ஞாபகம் வச்சுருப்பார் அவர். நானே பிரமிச்சு போயிருக்கேன். எப்படி அதே மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவார். அந்த ஒரு இன்புட் அந்த ஒரு சைல்டுக்கு போய் சேர்ந்து அதனால அந்த சைல்டோட லைஃப் ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆச்சு, கேம் இம்ப்ரவைஸ் ஆச்சுன்னா யோர் ஜாப் இஸ் டன். அது மட்டும் இல்லை, நிறைய பேண்டமிக்கில் நிறைய அகாடமிஸ் தே வென்ட் த்ரூ டஃப் டைம்ஸ். ஏன்னா வெளியில் யாருமே போக முடியாதுன்ற போது லாக்டவுனில் போய் என்ன பண்ணுவாங்க? இல்லை, அதுதானே பிரெட் அண்ட் பட்டர், அவங்க வருமானமே அதுதானே. ஸோ நிறைய பேர் லிட்டரலாக, அதாவது அவங்க மட்டும் இல்லை, இன்ஃபேக்ட் நான் நிறைய மியூசிக் இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரி, இன்ஃபேக்ட் அப்படி தான் டோக்கியோ தமிழ் சங்கம், உலக தமிழ் சங்கம்லாம் ஒன்றா வந்தது. எல்லாம் ஒன்று சேர்ந்து இங்கேருந்து ஊருக்கும் ஹெல்ப் பண்ணோம். ஏன்னா அப்போ பிரித்து பார்க்க முடியாது. இப்போ நான் லீட் ஸ்போர்ட்ஸ் ஆனதுனால நான் ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவேன்னு பார்க்க முடியாது. பேண்டமிக்ன்றது காமன், என்டையர் வேர்ல்டு வாஸ் கோயிங் த்ரூ அ டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன். பல பேர் சாப்பிடாம, ஸோ எங்கே பண்ண முடியுமோ வி கேதர்ட் டுகெதர். அண்ட் ப்ராப்ளி லீட் ஸ்போர்ட்ஸ் ஒரு கீ ஃபேக்டராக இருந்து இன் கெட்டிங் டோக்கியோ தமிழ் சங்கம் அண்ட் ஆல் த தமிழ் கம்ஸ் டுகெதர். இன்ஃபேக்ட் நான் என்னோடய பழைய கம்பெனியில் இருந்தபோது ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ் வாங்கி அமிச்சோம், ரோட்டரி வழியாக பண்ணோம். ஸோ அவங்க வழியாக பண்ணி கிங்ஸ் இன்ஸ்டியூட்டுக்கு கொடுத்தோம். ஏன்னா நம்ம பார்க்குறோம், ஏன்னா ப்ராபப்ளி இங்கே துபாயில் இருந்துட்டு நம்ம ஊரில் என்ன நடக்கிறதுன்னு நம்ம நியூஸில் கேட்டுட்டு தான் இருந்தோம்.
ஸோ நம்ம எப்படி 3 வேளை சாப்பிட முடியும்? நம்மளை சுற்றி இவ்வளோ விஷயம் நடக்கிற போது எவ்வளோ பேருக்கு அவங்க சொந்தக்காரங்களாம் அஃபெக்ட் ஆகிருக்கும். என்னோடய க்ளோஸ் சர்க்கிள்லேயே சம் ஆஃப் தம் வேர் அஃபெக்டட். ஸோ அந்த இம்பேக்டும் இருக்கும்ல அவங்க மேலே. ஏன்னா கோவிட் ஒன்று பிரித்து பார்க்கலையே, நான் இவங்கள தான் அஃபெக்ட் பண்ணுவேன், இவங்கள தான் அஃபெக்ட் பண்ண மாட்டேன்னு. அதுக்கு என்னது, அது ஸ்டாண்டர்டாக எல்லாருக்கும் ஒரே இம்பேக்ட் தான். ஸோ எல்லோரும் அஃபெக்ட் ஆகிற போது நீங்கள் சுற்றி பார்க்குறீங்களே என்னென்னு. நம்ம சர்க்கிள்லேயே பீப்புள் ஆர் கெட்டிங் இம்பேக்டட் இல்லையா? அப்போ நம்ம கடமை அது. ஆனால் நான் இப்போது இந்தியான்னு மட்டும் பார்க்கல, எங்களால் எங்கெங்கே பண்ண முடியுமோ அங்கங்கே பண்ணணும். ஏன்னா உலகமே வாஸ் கோயிங் த்ரூ டஃப் டைம்ஸ். பட் பேசிக்லி எனக்கு ஐ எம் வெரி பேட்ரியாட்டிக். எனக்கு இந்தியா இஸ் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் ஃபார் மீ. அது வந்து அதில் நான் ஒன்று அது எனக்கு தப்பாக இல்லை. ஏன்னா அது என்னோடய கண்ட்ரி. ஸோ ஆப்வியஸ்லி இட் ஹேஸ் டு பி ஃபர்ஸ்ட் ஃபார் மீ. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் என்ன பண்ண முடியுமோ ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு பண்ணிடணும், அதுக்கப்புறம் பாக்கி. இந்த இடத்துல முக்கியமாக யாருக்காவது நீங்கள் ஒரு நன்றி, அவங்க கடந்து வந்த பாதைகள், அது சர்வீஸிங்களாக இருக்கட்டும், இல்லை உங்களோட வளர்ச்சியாக இருக்கட்டும், ஒரு முக்கியமாக சில பேருக்கு நான் நன்றி சொல்லணும், இது வரைக்கும் நான் சொல்லலை அப்படின்ற ஒரு நபருக்கு நீங்கள் இந்த வாய்ப்பு மூலமாக ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க? நான் எதுக்குமே நன்றி. நான் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா அம்மா தான், 2 பேருமே உயிரோடு இல்லை. பட் டாட் அஸ் மெனி லெசன்ஸ் இன் லைஃப். பட் அவங்க அப்புறம் ஆப்வியஸ்லி என்னோடய ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன். ஏன்னா நீங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு C லெவல் பொசிஷனில் இருக்கும்போது they see what you go through at home, க்ளோஸ் குவார்ட்டர்ஸ்லேருந்து. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கிளாஸ்மேட்ஸ், நான் 11th ஸ்டாண்டர்டில் 11th 12th படித்த குரூப் இன்னும் இருக்குது. தே ஆர் லைக் ஃபேமிலி. அதனால் நான் அப்பப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எக்ஸ்பிரஸ் மை கிராட்டிடியூட் தென் அண்ட் தேர். ஏன்னா வென் யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங், இட்ஸ் வெரி சிம்பிள். பட் நான் எம் அ பிக் சூப்பர் ஸ்டார் ஃபேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரஜினி சார், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா ஃபார் சம் ரீசன் நான் ஒரு பாட்டெலாம் கேட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜியில் எழுதியிருக்கேன். அண்ட் ஹீஸ் பீன் அ பிக் இன்ஸ்பிரேஷன் அண்ட் சம்மன் ஹூ அட்மையர் பியாண்ட் சினிமா. ஏன்னா சினிமாவை தாண்டி தான் நான் அவரை பார்க்குறேன். அவருக்கு இருக்கிற ஆரா அண்ட் எனர்ஜி இஸ் வெரி இன்ஃபெக்ஷன். பிகாஸ் நான் மெடிடேஷன் பண்ணுறதுனால எனக்கு அந்த ஆங்கிள் தோணுதான்னு தெரில. பட் சம்மன் ஹூ இன்ஸ்பயர்ட் மீ அ லாட் ஆக்சுவலாக when I went through challenges. இப்படியும் அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க சினிமா அப்படின்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ see him as an individual who is accomplished, who is humble, who is down to earth. எனக்கு மற்றவங்களையும் பிடிக்கும், பட் ஐ லைக் him a lot. அண்ட் ஆப்வியஸ்லி கிரிக்கெட்டர்ஸில் ஐ எம் ஆல்வேஸ் அமேஸ்ட். நான் இப்போது அஸ்வின் பற்றி சொன்ன மாதிரி இப்போ தினேஷ் கார்த்திக் இருக்கார். வெரி ஹம்பிள், நைஸ் பர்சன். மரியாதை கொடுத்து எப்படி பேசணுன்னா யூ கேன் see that. VVS லக்ஷ்மன், சாய் கிஷோர், சுதர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எக்ஸ்ட்ராடினரி பிளேயர். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்யூச்சர் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம். ஆல் கிரிக்கெட்டர்ஸ், நாட் ஜஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ், ஸ்போர்ட்ஸ் பீப்புள் ஜென்ரலாகவே ஐ லைக் ஸ்போர்ட்ஸ் அ லாட். அண்ட் இன்ஃபேக்ட் தினேஷ் கார்த்திக் ஒய்ஃப் அவங்க தீபிகா பல்லிக்கல் வாஸ் அ ஸ்குவாஷ் சாம்பியன். இந்தியாவில் ஸ்குவாஷ் அவ்வளோ ஃபேமஸ் ஸ்போர்ட் கிடையாது. அவங்க வந்து ஒரு டெலிவரிக்கு அப்புறம் போய் ஒரு மெடல் ஜெயிக்கணுன்றது, ஸ்குவாஷ் இஸ் அ மச் tougher sport than cricket. You should not compare, but it's even more, the individual sport is more draining. But sometimes நம்மளுக்கு ஒரு இடம் பிடிச்சிருந்தா நம்ம அங்கே தானே பார்ப்போம். பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஐ ட்ரை அண்ட் அப்ரிஷியேட் வேர் எவர் இட் இஸ். ரமேஷ் சண்முகம்னு வீல் சேர் பேஸ்கெட் பால் இந்தியாவுக்கு ஆடி இருக்கார். அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல ஒரு நாளைக்கு வீடியோ அனுப்பிச்சிருந்தார். அதாவது நார்மல் பேஸ்கெட் பால், இந்த வாலிபாலோடலாம் இது வந்து இன்னும் டஃப். அது ஏதோ 2 வண்டி க்ளோஸாக போனால் கூட, இந்த வீல் சேர் க்ளோஸாக போனால் கூட அந்த மாதிரிலாம் இருக்குது. நான் கேட்டேன், இது ரொம்ப டஃப்பாக இருக்கே கண்ணா அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஆல்வேஸ் கெட் இன்ஸ்பயர்ட் பை குட் திங்ஸ் அரவுண்ட் மீ. அது ஒரு 3 வயசு பையன் எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் கூட ஐ ட்ரை அண்ட் என்ஜாய் அண்ட் ஐ வில் சி. ஏன்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து இஸ் வெரி இன்டெலிஜென்ட். அவங்க இருக்கிற போதுக்கு நம்ம எதாவது பேசினோன்னா அது அப்படியே பிளாட்டிங் பேப்பர் கிராஸ் பண்ணிக்கிறாங்க, அப்படியே நம்மளுக்கே சொல்லி காமிக்கிறாங்க. நான் ஐ யூஸ் டு கெட் அமேஸ்ட். நம்மளாம் 4ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ இன்னும் இப்போ காலைல எக்ஸாம் படிச்சுட்டு போனால் அங்கே மறந்துடும் சில நேரத்தில் எக்ஸாமில். இந்த பசங்க இது இல்லாமல் ஞாபகம் வச்சுருக்கேன்னு நான் யோசிப்பேன். அதாவது நல்ல விஷயம், வயசு வித்தியாசம்லாம் கிடையாது. நீங்கள் உங்களை சுற்றி நீங்கள் அப்படியே அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே யூ கேன் கேதர் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் எனிதிங். ஸோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களோட சேனலுக்கும் நாளிதழுக்கும் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி.